Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 5 EVS or Wondrous World chapter 6 some unique places. Some அப்படின்னா சில unique அப்படின்னும் போது தனித்துவமான places அப்படின்னா இடங்கள், சில தனித்துவமான இடங்கள் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்கலாமா? Shanti's parents seem to be busy planning the summer vacation. Are we doing something different this year? She asked. Shantiயோட parent. Okay, Shanti அப்படின்ற ஒரு girlோட parents-னா பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? Okay, இந்த summer vacation கோடை விடுமுறைக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஸியா வந்து என்ன பண்ணிட்டாங்க? எங்க போலாம் அப்படின்றத பத்தி பிளான் பண்ணிருந்தாங்க. அது உடனே are we doing something different this year? She asked. உடனே சாந்தி கேக்குறா, நம்ம இந்த வருஷம் புதுசா ஏதாவது இடத்துக்கு போகணுமா? வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போக போறோமா? Maybe we could do more places rather than staying in one place. ஓகே, அதுக்கப்புறம் மேபி நம்ம ஒரு இடத்துக்கு போகாம நிறைய இடத்துக்கு போக போறோமா? ஐ ரியலி வாண்ட் டு see more of our country now that I am growing up. நான் இப்ப வளர்ந்துட்டேன், அதனால நான் நிறைய இடத்தை பார்க்க விரும்புறேன். ஒரே இடத்துல மட்டும் இருக்காம நிறைய இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கலாமா அப்படின்றது உங்க பிளான்ல அது இருக்கா அப்படின்றத பத்தி சாந்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறா. அப்பா அண்ட் அம்மா ஸ்மைல்டு. உடனே அப்பானா ஃபாதர், அம்மானா என்னன்னு சொல்லணும் மதர். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? சிரிக்கிறாங்க. கேட்ட உடனே ஸ்மைல் பண்றாங்க. சாந்தி, your wish might just come true. ஆமா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நாங்க செய்ய போறோம். We have big plans this time. இந்த வருஷம் எங்களுக்கு இந்த தடவை எங்களுக்கு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இருக்கு. A trip to a few different places starting from the southernmost tip of India. நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கிற ட்ரிப் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட். ஓகே, பல்வேறு விதமான இடங்கள். எங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த சதர்மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தெற்கு பகுதி. ஓகே, தெற்கு முனை, தென்னிந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த இடத்து வரைக்கும் எங்களோட பிளான் இருக்கு. ஓகே, அது எங்களை அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ட்ரிப் டு தி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சதர்மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தெற்கு பகுதியோட முனையில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்மளோட ட்ரிப், நம்மளோட எதுன்னு சொல்றோம், வெக்கேஷன் ட்ரிப், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சாந்தியோட பேரண்ட் சாந்தி கிட்ட சொல்றாங்க. இது ஒரு ஐலண்ட். இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஒரு ஐலண்ட். ஐலண்ட்னா என்ன பகுதினா எல்லா பகுதியும் என்ன இருக்கும், நம்ம நீரால சூழப்பட்டிருக்கும். அப்ப ஐலண்ட் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஐலண்ட். இப்ப எங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க போகணும், அவங்க எதை யூஸ் பண்ணணும், போட்டை தான் அவங்க யூஸ் பண்ணணும். இந்த பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ஐலண்டோட பிக்சர். ஐலண்ட் அப்படின்னா தீவு. சதர்மோஸ்ட் டிப் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரம் கன்னியாகுமரி சாந்தி ஆஸ்க். உடனே சாந்தி கேக்குறா, கன்னியாகுமரியா அப்படின்னு சொல்றாங்க. நோ சாந்தி, அப்பா செட் டு சர்ப்ரைஸ். அப்பா உடனே சர்ப்ரைஸ் ஆச்சரியத்தோட இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஃபைண்ட் அவுட் அப்படின்ற டாபிக்ல லுக் அட் த மேப் ஃபார் த சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது லுக் அட் த மேப், மேப்ல பார்த்தோம்னா சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியால என்ன இருக்கு லுக் பார்க்க சொல்லியிருக்காங்க. சாந்தி ஃபவுண்ட் அவுட் ஃப்ரம் த மேப் தட் இஸ் இந்தியா பாயிண்ட் இஸ் த சதர்மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. அதாவது சாந்தி உடனே என்ன பண்றா, மேப்பை பாக்குறா. மேப்பை பார்த்த உடனே சதர்மோஸ்ட் டிப் எங்க இருக்கு அப்படின்றத பாக்குறா. இட் இஸ் எ லாங் செயின் ஆஃப் ஐலண்ட்ஸ் நோன் அஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். உடனே அவ பாக்குறது என்னன்னா, சதர்மோஸ்ட் டிப் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஓகே இது கன்னியாகுமரி பிளஸ் அது கூட என்ன இருக்கு, இட் இஸ் த லாங் செயின் ஆஃப் ஐலண்ட். ஓகே, ஒரு தீவு வந்து என்ன இருக்கு, நீளமான ஒரு தீவு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அந்தமான் அண்ட் நிக்கோபார். டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல an island is a land surrounded by water on all sides. ஐலண்ட் அப்படின்னா இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, எல்லா சைடும் சென்டர்ல லேண்ட் இருக்கும், அதை சுத்தி என்ன இருக்கும், 4 சைடும் தண்ணியா இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், surrounded by water on all sides. There are over 1,000 islands in the seas around India that are part of our country. நம்ம இந்தியாவுல பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி தீவுகள் நிறைய இருக்கு அப்படின்னு do you know அப்படின்ற டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபைண்ட் அவுட் அப்படின்ற டாபிக்ல இன் விச் சி ஆர் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் லொகேட்டட். ஓகே, கண்டுபிடி அப்படின்றதுல எந்த சீல அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் இருக்கு அப்படின்னா த பே ஆஃப் பெங்கால். நேம் த அதர் ஐலண்ட்ஸ் யூ நோ. இதெல்லாம் வேற ஏதாவது ஐலண்ட்ஸ் உனக்கு தெரியுமா, தீவுகள் தெரியுமா அப்படின்னா லக்ஷதீப், ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். ஐலண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவோட தீவுகள் இது. They started from Sri Vidyapuram, the capital city of Andaman and Nicobar Islands. ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ விஜயபுரம். Islands of India, they started from Sri Vijayapuram, the capital city of Andaman and Nicobar Islands. Rani, their local guide, took them through the forest. ஓகே, அவங்க எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜயபுரம். ஓகே, விஜயபுரம்ன்றது என்னன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்டோட தலைநகரம். ராணி அப்படின்றது யாருன்னா அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் கைடு. கைடுனா என்னன்னு சொல்லுவோம், சுத்தி காமிப்பாங்க இல்லையா, புதுசா டூரிஸ்ட் வரவங்கள எல்லா இடத்துக்கும் கொண்டு போறவங்களதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கைடுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஊர்ல அவங்கள சுத்தி பாக்குறதுக்காக ராணி, their local guide, took them through the forest. ஒரு ஃபாரஸ்ட் வழியா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. Many of the trees are unique and found only in these islands. உடனே ராணி சொல்றாங்க அந்த கைடு,
ஓகே, கைடு வந்து இவங்க யாரு, சாந்தி, அவங்க பேரண்ட் 3 பேரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த இடத்துல நிறைய ட்ரீஸ் மரங்கள் எல்லாமே யூனிக்கா இருக்கும், தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஐலண்ட்ல மட்டும்தான் இந்த மரங்கள் இருக்கும் அப்படின்னு ராணி சொல்றாங்க. சாந்தி வாஸ் கியூரியஸ் அபவுட் த பிக் ரூட்ஸ் growing out of the bottom of the tree and spreading out wide supporting the tree. உடனே சாந்தி பாக்குறா, ரொம்ப கியூரியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ற, ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறா. ஓகே, தெரிஞ்சு கொடுக்க ஆர்வத்தோட பாக்குறா. எதுனா பிக் ரூட் என்ன பாக்குற ஆச்சரியமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய வேர்கள் எங்க இருந்து கீழே இருந்து வெளியில வர்றத பாக்குறா. ஓகே, growing out of the bottom of the tree and spreading out wide. ஓகே, வெளியில வந்து ஓகே, அதாவது வந்து ரூட் எப்பவுமே கீழே தான் போகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரூட் என்ன வந்து மேல வருது, மேல வந்து பாட்டம் அத கீழே இருந்து மேல வந்து வைடா அகலமான பகுதிகளை ஸ்ப்ரெட்னு பரவி இருக்கிறத பாக்குறேன். அது எதை சப்போர்ட் பண்ணிருக்குது, அந்த ட்ரீஸ் சப்போர்ட்டிங் பிக்சர்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுதான் கொடுத்துருக்காங்க. Activity 1, take a rectangular piece of newspaper or used paper and roll into a thin tube. Glue the edges so it does not open. Then stand it on the flat surface. Does it stay up? இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு rectangular piece of paper எடுத்துக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அது நடுவுல ஜஸ்ட் ஒரு இது வச்சு சுத்த சொல்றாங்க. டேக் ஏ ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் நீட் பேப்பர் ஆர் யூஸ்டு பேப்பர் எடுத்துக்கலாம். ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு தின் டியூப் அளவுக்கு ரோல் பண்ணணும். அதே மாதிரி அதோட எட்ஜஸ் எல்லாம் ஒரு க்ளூ வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓபன் பண்ணாதவாறு. அது இன்னும் ஒரு ஸ்டாண்டா ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற பிளாட் சர்ஃபேஸா மாறுது. டஸ் இட் ஸ்டே அப்? நவ் கட் 3-4 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் ஃப்ரம் திக் பேப்பர். அதே மாதிரி ஒரு 3 அதே மாதிரி ட்ரையாங்கிள் இங்க இருக்கு இல்லையா, இதோ இருக்கு இங்க பிக்சர் காமிச்சிருக்காங்க பாருங்க. 3 or 4 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ், ஒரு 3 இல்ல 4 சின்ன ட்ரையாங்கிள்ஸ் இது ஸ்டிக் பேப்பர்ல இருந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டிக் த ட்ரையாங்கிள்ஸ் எவ்ரி அரௌண்ட் த பாட்டம் ஆஃப் த ரோல். சென்டர்ல ரோல் வச்சுட்டு இங்க இருக்கு இல்லையா, இதுதான் ரோல். இந்த பிக்சர்ல இது ரோலு, இது சுத்தி என்ன இருக்கும், ஒரு ட்ரையாங்குலர் பேப்பர். இது இருக்கு இல்லையா, 4 ட்ரையாங்குலர் பேப்பர் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. சோ ரெஸ்ட் த பேப்பர் ஆன் ஏ பிளாட் சர்ஃபேஸ் அகைன். டஸ் இட் அப்ரைட் நவ்? அப்ப சென்டர்ல என்ன இருக்கு, அந்த ரோல் இருக்கு, அது சுத்தி என்ன இருக்கு, ட்ரையாங்குலர் பேப்பர் வந்து என்ன இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணுது. த பேஸ் சப்போர்ட்ஸ் த ரோல் லைக் த ரூட் சப்போர்ட்ஸ் த ட்ரீ ஸ்டாண்ட் அப்ரைட். ஓகே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பேஸ் அடிப்பகுதி, அதாவது பேஸோட இந்த இருக்கு இல்லையா, அந்த ரோலோட அடிப்பகுதி எதை சப்போர்ட் பண்ணுது, இந்த சப்போர்ட்ஸ் த ரோல், த பேஸ் சப்போர்ட்ஸ் த ரோல் லைக் த ரூட்ஸ். எப்படின்னா வேர்கள் எப்படி இந்த நிக்குதோ, வேர்கள் எப்படி வந்து மரத்தை பாதுகாக்குதோ, ஸ்டாண்ட் அப்ரைட் நேரா நிக்கிறதுக்கு மரத்தை பாதுகாக்குதோ, அதே மாதிரி இந்த ரோல் எப்படி நம்ம வந்து இந்த ட்ரையாங்குலர் எப்படி சென்டர்ல ரோல் வச்சு நிக்குதோ, அதே மாதிரி ரூட் என்ன பண்ணுது, சப்போர்ட் த ட்ரீ டு ஸ்டாண்ட் அப்ரைட் அப்படின்னு ஆக்டிவிட்டி 1ல உங்களை செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃபன் ஹஸ் த பெஸ்ட் டிசைன்ஸ். ஓகே, இயற்கை உண்மையிலே என்ன ஆகுது, நல்ல சில விதமான டிசைன்ஸ் போடும். ஓகே, நேச்சர் தான் இருக்கிறதுலே முக்கியமான பெஸ்ட் டிசைன்ஸ். த ஃபாரஸ்ட் இயர்ஸ் ஆர் ஹோம் டு மெனி அனிமல்ஸ், கலர்ஃபுல் பேர்ட்ஸ், பட்டர்ஃபிளைஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் தட் ஆர் யூனிக். ஓகே, அந்த ஃபாரஸ்ட்ல பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஹோம், ஒரு வீடு. எதுக்கான வீடு அப்படின்னு பாக்குறோம், அனிமல்ஸுக்கும், பேர்ட்ஸுக்கும், பட்டர்ஃபிளைஸுக்கும், இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சி இனங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு தனித்துவமான, யூனிக்னா தனித்துவமான ஒரு வீடு தான் எதுன்னு சொல்றோம், இந்த ஃபாரஸ்ட். ஏன்னா ஃபாரஸ்ட் தான் என்னன்னு சொல்றோம், ஹோம் டு அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பட்டர்ஃபிளைஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். பேர்ட்ஸ் லைக் த அந்தமான், தட் இஸ் பேர்ட்ஸ் என்ன இருக்குன்னா அந்தமான் வுட் பீஜன். ஓகே, அந்த பீஜன் அப்படின்னா பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப புறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்தமான் வுட் புறா அண்ட் அந்தமான் ஹார்ன்பில். ஓகே, ஆர் த ஒன்லி ஃபவுண்ட் இயர். அந்த இடத்துல இருக்கக்கூடியது பேர்ட்ஸ் எதுன்னா பீஜனும், இன்னொன்னு என்ன இருக்கு, ஹார்ன்பில். அந்தமான்ல இருக்கிறதால அதுக்கு பேர் அந்தமான் வுட் பீஜன் அண்ட் அந்தமான் ஹார்ன்பில் ஆர் த ஒன்லி ஃபவுண்ட் ஹியர். That makes some forest very special and important for us to protect, Rani said. ஓகே, இது என்ன பண்ணுது, ஃபாரஸ்ட நல்ல சில வித இடத்துல இது அந்த இடத்துக்கே உண்டான பெருமையை சேர்க்குது. அதே மாதிரி இது நிறைய இடத்துல என்ன பண்ணுது, காடுகளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. பேர்ட்ஸும் அங்க இருக்கிற என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அங்க இருக்கிற பேர்ட்ஸ் முக்கியமா. That makes the forest very special and important for us to protect, Rani said. இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுதான் அந்தமான் வுட் பீஜன் இங்க இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஹார்ன்பில். ஹார்ன்பில் அப்படின்றது, ஹார்ன்பிலும் ஒரு விதமான பேர்டு தான், இது பீஜன் அப்படின்றதும் ஒரு விதமான பேர்டு, புறா. Why do we think some birds and animals are found only on these islands? Because these islands are unique habitat and they are separated by the sea. Next they went to catch the ferry to one of the nearby islands. Next என்ன போறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு அடுத்து நியர்பை ஐலண்டுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பிஃபோர் கெட்டிங் ஆன் த ஃபெரி தே வர் கிவன் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எவ்ரிஒன் மஸ்ட் வேர் எ லைஃப் ஜாக்கெட் ஈவன் இஃப் யூ நோ. ஃபெரி அப்படின்னும் போது கடலுக்கு அடியில போறதான் ஃபெரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப அது இங்க என்ன நிறைய இப்ப நம்ம கடலுக்கு அடியில போய் பாக்குற மாதிரி நம்ம இந்த
இது இருக்கு இல்லையா, கோரல்ஸ் எல்லாம் இது இருக்கு இல்லையா, பவழப்பாறைகள் எல்லாம் போய் பாக்குற மாதிரி இப்ப நிறைய இடத்துல சுற்றுலா தலங்கள்ல இருக்கு இது. ஓகே, அதுக்கு ஏற்ற ஜாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கணும், ஏன்னா தண்ணிக்கு அடியில போறோம் இல்லையா. So, before getting onto the ferry, they were given safety instructions. Everyone must wear a life jacket even if you know how to swim. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான உடைகளை அணிஞ்சிட்டு தான் அந்த கடலுக்கு அடியில போகணும். லைஃப் ஜாக்கெட்ஸ் கீப் யூ அஃப்ளோட் இஃப் யூ ஃபால் ஆன் த வாட்டர். ஓகே, லைஃப் ஜாக்கெட்ஸ் என்ன பண்ணும், நம்மள மேல் நோக்கி மேல கொண்டு வர்றதுக்காக தான் லைஃப் ஜாக்கெட்ஸ் நம்ம போடுறோம். கடலுக்குள்ள மூழ்க முடியாது, அது என்ன பண்ணும், நம்மள மேல் நோக்கி கொண்டு வரும். Draw and write your favorite fish or other sea animals. ஒன்னு draw பண்ணு, இல்லைன்னா எழுது. Draw and write about your favorite fish or other sea animal. ஒன்னு எழுது, அப்படி இல்லைன்னா வரை. எதை பத்தி, உன்னோட ஃபேவரட் ஃபிஷ், உன்னோட அதாவது உனக்கு பிடித்த மீன் அல்லது என்னன்னு சொல்றோம் அதர் சீல இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அப்ப டயக்ராம் நீங்களே டிரா பண்ணலாம். எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்னு பார்க்கும்போது மை ஃபேவரட் sea animal is dolphin. Dolphins are very clever and can learn quickly. They can jump and play in the water. They live in groups and easily communicate with each other. List at least 3 living things found in the sea. Whales, dolphins, fish. Rani took them to the Marine Interpretation Center. எல்லா இடத்துலயுமே இப்ப டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நிறைய இடத்துல இந்த மாதிரி இடத்துல போனோம்னா, ஓகே, கடல் ஐலண்ட் இதெல்லாம் போனீங்கன்னாவே நிறைய என்ன பண்ணிருப்பாங்க, மீன் அருங்காட்சியகம் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ராணி என்ன பண்ற, மரைன் இன்டர்பிரேஷன் சென்டர் த்ரூ பிக்சர்ஸ், மாடல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் they learn how tiny corals give shelter to many creatures. இது மூலமா அங்க இருக்க நிறைய படங்களை பாக்குறாங்க, மாடலை பாக்குறாங்க, இன்ஃபர்மேஷனை படிக்கிறாங்க. இது மூலம் என்ன அவங்க லேர்ன் பண்ணிருக்காங்கன்னா, கோரல்ஸ்னா என்னன்னா பவழப்பாறைகள். எப்படி இந்த பவழப்பாறைகள் நிறைய சீ கிரியேச்சர்ஸ், கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எப்படி இருக்கு, ஷெல்டரை கொடுக்குது. ஷெல்டர்னா என்ன, தங்கும் இடமா எப்படி எது தங்கும் இடத்தை கொடுக்குது அப்படின்றத அவங்க அந்த மரைன் இன்டர்பிரேஷன் சென்டர்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. They started to see how marine life is important not just for the sea but for the whole earth. இதுல இருந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மரைன் லைஃப், ஓகே, கடல் வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, நாட் ஒன்லி ஃபார் த sea, கடலுக்கு மட்டும் இல்ல, பட் ஃபார் த ஹோல் எர்த்துக்கும். ஓகே, இந்த முழு பூமிக்கும் என்ன தேவை, இந்த மரைன் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? Why do you think life under the sea is just as important as life in the forest? Sea is home to many plants and animals. Marine life is important not only for the sea but also for the whole earth. How do you think the coral reef help the fish and other sea creatures? Coral reef provide food, shelter and safe place for fish and other sea animals. Before they left in the island, they heard about north, that is Sentinel Island. அவங்க அந்த முடிச்சிட்டாங்க, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் அந்த ஐலண்டை விட்டு கிளம்புற நேரத்துல அவங்க எதை பத்தி கேள்விப்படுறாங்கன்னா, they heard about North Sentinel Island. அடுத்து ஒரு ஐலண்டை பத்தி அவங்க கேள்விப்படுறாங்க, அதுக்கு பேரு நார்த் சென்டினல் ஐலண்ட். Here people live like the ancient hunter gatherers. அங்க மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கும் அவங்க வேட்டையாடிகளா தான் இருக்காங்க. ஹண்டர்ஸ்னா யாரு, வேட்டையாடுறவங்களா தான் இருக்காங்க. இன்னைக்கும் மக்கள் அங்க வேட்டையாடிகளா தான் இருக்காங்க. ராணி உடனே சொல்றான், they do not want visitors, so no one is allowed to go there. அவங்க யாரையும் வெளிய ஆளுகளெல்லாம் அவங்க பார்க்க விரும்பல, அதால யாருமே அங்க போக முடியாது அப்படின்னு ராணி சொல்றாங்க. In 2004 a tsunami hit the region, about they survived. அந்த 2004ல எல்லா உலகம் முழுவதும் நிறைய இடத்துல என்ன ஆச்சு, சுனாமி அலை வீசியது இல்லையா. அப்ப அந்த சுனாமில அந்த ரீஜன் ஃபுல்லாவே அங்க இருந்த மக்கள் எல்லாமே நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. Possibly by not showing signs in nature like changes in the wind, sea and behavior of animals, their deep connection with nature might have helped them stay safe. In 2004 a tsunami hit the region but they survived. Okay, in 2004ல சுனாமியும் அங்க ஹிட் ஆச்சு, ஆனாலும் சில பேர் பாதிப்படைஞ்சாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணாங்க, உயிரோட காப்பாத்திக்கிட்டாங்க தங்களை. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு இயற்கையோட முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம், மாற்றங்கள்லாம் தெரிஞ்சது. எதன் மூலம், விண்டு மூலமா, சீ மூலமா, ஓகே, காற்றடிக்கிறது மூலமா, கடலோட மாற்றத்தின் மூலமா, அனிமல்ஸோட பிஹேவியர் மூலமா அவங்க ஏதோ ஒண்ணு நடக்க போறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தங்களை காப்பாத்திக்கிட்டாங்க. The deep connection with nature might have helped them stay safe. அவங்க இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், ஓகே, அவங்க இயற்கையோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமா அவங்க தங்களையே காப்பாத்திக்க உதவி பண்ணது. நெக்ஸ்ட் இன்னொன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? How do you think their knowledge might have helped the people of North Sentinel
island stay sad. They noticed changes in the wind, sea, and behavior of animals. They moved to safer places before tsunami. Their connection with nature helped them stay safe. Before this trip, Shanti had only seen islands on television. இதுக்கு முன்னாடி சாந்தி என்ன பண்ணா? இதுக்கு முன்னாடி சாந்தி இந்த ஐலண்ட்ஸ் எல்லாமே டெலிவிஷன்ல டிவில தான் பாத்திருக்கா. ஓகே, நவ் ஆஃப்டர் விசிட்டிங் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஷி ஹட் லேர்ன் சோ மச். ஆனா அதுக்கப்புறம், அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டா. ஐலண்ட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் வண்டர்ஸ் அண்ட் தே நீட் அவுட் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட். தீவுகள் எல்லாமே என்னவா இருக்கு? ஒரு வியக்கத்தகுந்த வண்ணம் இருக்குது, எல்லாம் ஆச்சரியப்படக்கூடியதா இருக்குது தீவுகள் எல்லாமே. அதுக்கு முக்கியமா என்ன தேவை? நம்மளோட கேர் அண்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, அந்த தீவுகளை நம்ம என்ன பண்ணணும்? கேர் பண்ணணும், அதே சமயத்துல அதை மதிக்கணும். அம்மா said that they would go from Sri Vijayapuram by ship to Kolkata and from there to the Sundarbans. உடனே அடுத்து அம்மா சொன்னாங்க எங்க போனா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து நம்ம எங்க போகணும்னா ஸ்ரீ விஜயபுரம் பை ஷிப். விஜயபுரத்துக்கு மறுபடியும் போறோம், அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் என்ன, அது விஜயபுரத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து எங்க போறோம்னா நம்ம கொல்கட்டா போறோம். கொல்கட்டால இருந்து சுந்தர்பான் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தர்பான்ஸ் இஸ் a different kinds of forest said அம்மா. உடனே அம்மா சொன்னாங்க சுந்தர்பான் அப்படின்னா என்ன அப்படின்னு சாந்தி கேக்குறாங்க. சுந்தர்பான் அப்படின்றது என்னன்னா ஒரு காடுகள். ஓகே, நிறைய காடுகள், வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு காடுகள் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இது வந்து காடுகள்லயே வித்தியாசமான காடு, இதுதான் சுந்தர்பான்ஸ் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சம்திங் யூ ஹவ் நெவர் சீன் ஷி ஆடட். உடனே சொன்னாங்க நீ சிலதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்ட அப்படின்னு ஷி ஆடட். திஸ் made Shanti so curious that she could not wait to go there. உடனே சாந்திக்கு உடனே அந்த இடத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஆவல் வந்தது. சுந்தர்பான்ஸ் ஹோம் ஆஃப் த மேங்க்ரூவ்ஸ். ஓகே, சுந்தர்பான் அப்படின்றது என்னன்னா ஹோம் ஆஃப் த மேங்க்ரூவ்ஸ். ஓகே, மேங்க்ரூவ்ஸ் அப்படின்ற ட்ரீஸோட வீடு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் சுந்தர்பான்ஸ். ஆஃப்டர் a short trip in Kolkata they reached the Sundarban. ஓகே, அதாவது வந்து ஜஸ்ட் கொல்கத்தா போறாங்க. கொல்கத்தா போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க? சுந்தர்பான்ஸ் அப்படின்ற ஃபாரஸ்டுக்கு போறாங்க. the largest mangrove forest in the world. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரீஸ் வகையை சேர்ந்ததுதான். அந்த மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த காடுகளை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம சுந்தர்பான் அப்படின்னு சொல்றோம். This forest is seen where the river meets the sea and the land is muddy and salt. இந்த ஃபாரஸ்ட்ல முக்கியமா என்னன்னா கங்கா நதி. ஓகே, என் கங்கை தான் எங்க இதுல இந்த கடல்ல மீட் பண்ற இடம், இதுதான் சுந்தர்பான். அந்த லேண்ட் இஸ் மடி. அதோட லேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மடி அப்படின்னா மண்ணு. ஓகே, சேரு, அதுதான் மட்டின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி அந்த தண்ணி எப்படி இருக்கும்னா சால்ட்டியா இருக்கும். ஸ்பெஷல் ட்ரீஸ் கால் மேங்க்ரூவ்ஸ் grew in this wet and salty land. அந்த இடத்துல வளரக்கூடிய மரங்களுக்கு பேரு தான் மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். in this wet and salty landல தான் இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ் வளரும். ரைட் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? What do you find in the mangrove forest list 83? Mangrove trees, fish, muddy and salty land, rivers and streams, crabs. What do you think makes this place different from other forests? It has a special mangrove trees with roots that grow above the ground. It has muddy and salty land. Appa, what are those tiny stick-like things coming out of the water? Asked Shanti. உடனே அந்த mangrove forest பார்த்த உடனே சாந்திக்கு ஒரு டவுட் வருது. உடனே அவங்க அப்பாவை பாக்குறா. அப்பா, இந்த சின்ன சின்னதா குச்சி குச்சியா இருக்கு இல்லையா, ஸ்டிக் மாதிரி. ஓகே, டைனி சின்ன சின்ன குச்சி மாதிரி வருது இல்லையா, எதுல இருந்து வருதுன்னா தட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த வாட்டர். தண்ணில இருந்து ஒரு சின்ன சின்ன குச்சி குச்சியா வளர்றத நம்ம பாக்குறோம். இதுதான் என்ன அப்படின்னு சாந்தி அவங்க அப்பாவை பார்த்து கேக்குறா. Those are the roots of the mangrove which helps them breathe in the muddy salt water. இதெல்லாம் என்னன்னா ரூட், இது ஸ்டிக் இல்ல, ஆக்சுவலி டைனி ஸ்டிக் இல்ல, இது என்ன, ரூட் ஆஃப் த மேங்க்ரூவ்ஸ். ஓகே, மேங்க்ரூவ்ஸோட வேறு. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, அந்த மட்டி சால்ட் வாட்டர், சேரும் உப்பும் கலந்த அந்த சால்ட் வாட்டர்ல அது பிரீத் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றதுதான் என்னது, அந்த ரூட் அப்படின்னு அவங்க அப்பா அதுக்கு சொல்றாரு. இங்கதான் இங்க பாக்குறோம், இதுதான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ட்ரீ இங்க பேர்ட்ஸ் இருக்கு, இங்க அனிமல்ஸ் இருக்கு. அந்த மேங்க்ரூவ் ட்ரீஸை சுத்தி காமிக்கிறதுக்காக யாரு ஒரு போட்லிங்ல போயிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா, சாந்தி 3 பேரும் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். Mangroves are important because the roots hold the soil together. இந்த மேங்க்ரூவ்ஸ் காடுகள் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, அதனுடைய வேர்கள், ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், சாயில நல்லா பைண்ட் பண்ணி பிடிச்சு வச்சுக்கும். அண்ட் ஹெல்ப் ஸ்டாப் வேவ்ஸ் ஃப்ரம் வாஷிங் த லேண்ட் அவே. அப்ப சாயில் வந்து மண்ணை பிடிச்சி, வேர் வந்து மண்ணை பிடிச்சி வச்சிருக்கிறதால என்ன ஆகுது, சாயிலு தண்ணியில கலந்து போகாது.
வாஷ் ஆயிட்டு போகாது. மெனி பீப்புள் ஹியர் live க்ளோஸ் டு த ஃபாரஸ்ட் அண்ட் டிபெண்ட் ஆன் இட் டெய்லி நீட்ஸ். ஓகே, அவங்க இதையே என்ன பண்றாங்க, ஒரு தொழிலா பண்றாங்க. நிறைய பீப்புள் அந்த ஃபாரஸ்ட சுத்தி இருக்கிறாங்க. அவங்களோட டெய்லி தினசரி வாழ்க்கைக்கு ஒரு போட்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ், இது மூலமா தான் அவங்க டெய்லி நீட்ஸ் அவங்க டெய்லி நீட்ஸ் அவங்களுக்கு தேவையா இருக்கு. மெனி பீப்புள் டிபெண்ட் ஆயிருக்காங்க. மெனி பீப்புள் ஹியர் live க்ளோஸ் டு த ஃபாரஸ்ட் அண்ட் டிபெண்ட் ஆன் தேர் ஃபார் their டெய்லி நீட்ஸ். ஃபார் ஜெனரேஷன்ஸ் they have lived in harmony with the nature. ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறையில இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கதான் வழி வழியா அவங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க.